குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், காட் பிளஸ் யூ. இன்றைக்கி நம்ம வந்து இந்த யூனிட் 2 ஃபுல்லாகவே நம்ம ஒரே வீடியோவாக பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து புக் கீப்பிங்னா என்ன அண்ட் மீனிங் என்ன, டெஃபினேஷன், வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் புக் கீப்பிங், ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் புக் கீப்பிங், இது எல்லாமே வந்து ஃபீச்சர்ஸ் வரைக்கும் பார்ப்போம். எல்லாத்தையுமே வந்து ஒரே யூனிட்டில் ஒரே ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். ஒரு லாங் வீடியோவாக போவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புக் கீப்பிங் அண்ட் இன்ட்ரடக்ஷன். The first step in accounting process is identifying and recording the transactions in the books of accounts. This is necessary for any business as the transaction happening in a business entity must be recorded so that the information is available for further analysis. Bookkeeping forms a base for the preparation of financial statements and interpretation, which are important functions of accounting. In broad sense, accounting includes bookkeeping also. In small business, the entire accounting work may be performed by a single accountant. In large firm, there may be separate person or department for bookkeeping work. So bookkeeping அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். புக் கீப்பிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்டிங் சைக்கிளில் ஃபஸ்ட்டு பார்த்தது என்னது? ஐடென்டிஃபையிங் அண்ட் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இன் ஜேர்னல் அண்ட் லெஜர். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரிஜினல் என்ட்ரியை க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுற பார்த்தீங்களா, ப்ரைமரியாக ஃபர்ஸ்ட்டு பண்ணக்கூடிய அந்த ஒர்க், அதுக்கு பேர் தான் புக் கீப்பிங். ஸோ அந்த ரெக்கார்ட் பண்ணுற டிரான்சாக்ஷன் ஒரிஜினல் என்ட்ரி கடைசி வரைக்கும் நாம் செக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது வந்து எல்லா பிஸ்னஸ்லையுமே அது வந்து நெசசரியாக இருக்கும். அண்ட் வந்து ரொம்ப ஃபர்தர் அனாலிசிஸ்க்குமே வந்து இது ஹெல்ப் பண்ணும். ஸோ புக் கீப்பிங்னா வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ லெஜர் வரைக்கும் நம்ம போகிறது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது வரைக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பார்த்தீங்கனாலே புக் கீப்பிங் தான். bookkeeping, that is identifying and recording of transaction. bookkeeping வந்து ரொம்ப accounting includes bookkeeping also. அப்படின்றது என்னென்னா அக்கௌண்டிங் ப்ராசஸ் என்னன்றது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் தனித்தனியாக பார்க்குறது, அது மூணுத்தையும் சேர்த்து பார்க்குறது தான் வந்து புக் கீப்பிங் சொல்லுவோம். ஐடென்டிஃபையிங், ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன் இன் ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், இது எல்லாமே தான் வந்து புக் கீப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் அக்கௌண்டண்ட்டே வந்து இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு ஸ்மால் பிஸ்னஸில் வந்து அக்கௌண்டிங் ஒர்க்கு அப்படிங்கிறத வந்து அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. லார்ஜ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா புக் கீப்பிங்காகவே செப்பரேட் பர்சன் இருப்பாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில். ஸோ ஏன்னா நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் புக் கீப்பிங் பார்க்கலாம். Next is meaning of bookkeeping. Bookkeeping is the process of recording financial transactions in the books of accounts. It is a primary stage of accounting process. It includes a transaction classifying the same under proper heads. Bookkeeping works of routine nature. Transactions may be recorded in the account, notebooks and ledgers, or may be recorded in a computer. ஸோ புக் கீப்பிங்னா மெயினாக வந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறது தான். ஸோ இட்ஸ் அ ப்ரைமரி ஸ்டேஜஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சைக்கிள் நம்ம பார்த்ததுலேயே டிரான்சாக்ஷன் ரெக்கார்டிங் இன் ஜேர்னல், போஸ்டிங் அண்ட் பேலன்சிங் இந்த லெஜர், இது மூணும் சேர்ந்தது தான் வந்து புக் கீப்பிங். அண்ட் இதில் வந்து டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஜேர்னலில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு லெஜரில் அதுக்கான ஹெட்ஸில் நம்ம அது கீழே எழுதுறது தான் வந்து புக் கீப்பிங். அண்ட் புக் கீப்பிங் வந்து டெய்லி ரொட்டீன் நேச்சர். ஒரு நாள் நம்ம ஸ்கிப் பண்ணாலுமே வந்து இட் லீட்ஸ் டு ப்ராப்ளம். அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் மஸ்ட் பி ரெக்கார்டட் இன் நோட்புக்ஸ்லேயும் பண்ணலாம், லெஜர்ஸ்லேயும் பண்ணலாம், அண்ட் மேபி ரெக்கார்டட் இன் அ கம்ப்யூட்டர் ஆல்சோ. இப்போ எல்லாமே வர்றது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து மீனிங்ஸ் ஆஃப் புக் கீப்பிங். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் பார்க்கலாம். ஸோ புக் கீப்பிங் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் recording the business dealings in a set of books. J.R. Batley Boy. Bookkeeping is a science of art of recording correctly in the books of accounts all those business transactions or money's worth. ஃபஸ்ட்டு வந்து J.R. Batley Boy சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கலை, ஒரு புக் கீப்பிங் அப்படிங்கிறது ஒரு கலை. என்னென்னா ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் த பிஸ்னஸ் டீலிங்ஸ் இன் அ செட் ஆஃப் புக்ஸ். ஸோ பிஸ்னஸ் டீலிங்ஸ் நடக்குது பார்த்தீங்களா, மணி ரிலேட்டடாக, அது எல்லாமே வந்து ஒரு செட் ஆஃப் புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறது தான் வந்து புக் கீப்பிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ஆர்என் கார்ட்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து சயின்டிஃபிக்கலாகவும் பார்க்கணும், ஆஸ் வெல் அஸ் இது வந்து ஒரு ஆர்ட்டும் கூட, இது ஒரு கலையும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயமே நடக்குது. ஸோ ரெக்கார்டிங் ஆஃப் கரெக்ட்லி இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கோ ஒரிஜினல் டிரான்சாக்ஷனை கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணணும். அண்ட் என்னென்ன டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா மணி ஆர் மணி இஸ் ஒர்த் டிரான்சாக்ஷன், பிஸ்னஸில் நடக்கிற மணி ஆர் மணி இஸ் ஒர்த் டிரான்சாக்ஷன். நீங்கள் இது ரெண்டு டெஃபினேஷனில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எய்தர் ஜேஆர் பட்லி பாய் இது, அப்படி இல்லைன்னா ஆர்என் கார்ட்டரோட இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஒன்லி ரெக்கார்டட் இன் த அக்கௌண்ட்ஸ். ஸோ எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே எழுத மாட்டாங்க, ஒன்லி மானிட்டரி வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் லாஸ்ட் யூனிட்டில். ஸோ மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் நாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். புக் கீப்பிங் இஸ் அ ப்ரைமரி ஸ்டேஜ் இந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ். ஸோ புக் கீப்பிங் என்னலான்றது வந்து எப்படி டிஃபைன் பண்ணலான்னா இட் இஸ் அ ப்ரைமரி ஸ்டேஜ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டு, ப்ரைமரி ஸ்டேஜ். எல்லா மீனிங்லையுமே வந்து ப்ரைமரி ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணணுமா. நெக்ஸ்ட் இஸ் ஃபோர்த் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா புக் கீப்பிங் இன்க்ளூட்ஸ் ஜேர்னலைசிங் அண்ட் லெட்ஜர் ப்ராசஸிங். ஸோ ஜேர்னலைசிங் லெட்ஜர் ப்ராசஸிங் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அக்கௌண்டிங் சைக்கிள் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஜேர்னலைசிங் அண்ட் ஃபஸ்ட் டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ஜேர்னலைசிங், அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர் ரேட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுறது லெட்ஜர். ஸோ objectives of bookkeeping. So let us see the topic now. The first point is to have a complete and permanent record of all the business transaction in chronological order and under appropriate headings. So first point என்ன சொல்ல வராங்கன்னா, first objective of bookkeeping என்னன்னா நம்ம பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாகவும் பெர்மனெண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்னா க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்னால் டேட் வைஸ் ரெக்கார்ட் பண்ணணும். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நாம் போஸ்டிங் பண்ணுவோம். ஸோ போஸ்டிங் இன் அப்ராப்ரியேட் ஹெட்டிங்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டு ஃபெசிலிட்டேட் அசைன்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் or loss of the business during specific period. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் புக் கீப்பிங் என்னென்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக லாஸாங்கிறது தெரியணும் கம்பெனியில். ஸோ அதை நாம் அசைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டு ஃபெசிலிட்டேட் அசைன்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ட்ரேடிங் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். அண்ட் பிஸ்னஸ் பேலன்ஸ் ஷீட் வச்சு ஃபினான்ஷியல் பொசிஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் வந்து டு நோ த ப்ராக்ரஸ் ஆஃப் த பிஸ்னஸ். அஃப்கோர்ஸ் பிஸ்னஸில் வந்து என்ன ப்ராக்ரஸ் ஆகிருக்கா, லாஸ்ட் 6 மந்த் வந்து கம்பேர் பண்ணலாமா, லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணி ப்ராக்ரஸில் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து டு ஃபைண்ட் அவுட் டேக்ஸ் லைபிலிட்டிஸ். ஸோ எவ்வளோ நாம் வந்து டேக்ஸ் கட்டணும், எவ்வளோ லயபிள் டு பே டேக்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். டு ஃபில்ஃபில் த லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து டு ஃபில்ஃபில் த லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் புக் கீப்பிங். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் புக் கீப்பிங். ஸோ இந்த அட்வான்டேஜஸ் என்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் சிஸ்டமேட்டிக்கலி இன் அ chronological order in the books of accounts. Thus, bookkeeping provides a permanent and relevant record for business transaction. Of course, நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஃபினான்ஷியல் பொசிஷன் பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ரெக்கார்ட் பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் அதோட யூஸ் இல்லைங்கிறது இல்லை. எப்போ வேணாலும் நம்ம அதை எடுத்து பார்த்து கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது நாம் அது எப்போ வேணாலும் எடுத்து ரிலேபிள் ரெக்கார்ட் நம்ம அதை எப்போ வேணாலும் எடுத்து எப்படி கரெக்டாக இருக்கா, ஏதோ ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா புக் கீப்பிங் இஸ் யூஸ்ஃபுல் டு கெட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். அஃப்கோர்ஸ் நம்ம புக் கீப்பிங் எடுத்து பார்த்தோன்னாலே அந்த இயரோட ஃபுல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுமே இருக்கும், பேசிக் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டு ஹேவ் அ கண்ட்ரோல் ஓவர் வேரியஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோன்னா புக் கீப்பிங்கில்
ஸோ அதுக்கு வர செலவுகள் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். ஒரு பர்ச்சேசஸில் மிஸ்டேக் ஆகிருக்கு, டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் ப்ரொவைடட் பை பிஸ்னஸ் சர்வ்ஸ் அஸ் அ லீகல் எவிடன்ஸ் இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்பியூட். ஸோ அஃப்கோர்ஸ் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்டன்சி இன்ஃபர்மேஷன் அந்த புக் கீப்பிங் வந்து நம்ம வந்து அதை எவிடன்ஸாக ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ வேரஸ் ஸோ இட் சர்வ்ஸ் அஸ் அ லீகல் எவிடன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஓவர் த இயர்ஸ் இஸ் பாசிபிள். ஆல்சோ கம்பேரிசன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் யூனிட்ஸ் இஸ் ஃபெசிலிட்டேட்டட். ஸோ இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து இந்த இயருக்கு இருக்குது கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோமா, ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது பார்க்கலாம். வேறு பிஸ்னஸ்க்கும் நமக்கும் அனலைஸும் பண்ணலாம். ஸோ தட் இஸ் டோட்டலி ஈஸி. நெக்ஸ்ட் இஸ் புக் கீப்பிங் இஸ் யூஸ்ஃபுல் டு ஃபைண்ட் அவுட் த டேக்ஸ் லைபிலிட்டி. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக வந்து டேக்ஸ் நம்ம இன்னும் எவ்வளோ கட்டணும், எவ்வளோ கட்டியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து புக் கீப்பிங் வச்சு ஈஸியாக நாம் கண்டுபிடிச்சலாம். ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் வில் சி த லிமிடேஷன்ஸ் ஆஃப் புக் கீப்பிங். ஸோ ஃபர்ஸ்ட் லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா only monetary transactions are recorded in the books of accounts. ஸோ வெறும் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் புக் கீப்பிங் அக்கௌண்டிங்ஸி வந்து ரிலேட்டட் டு மானிட்டரி டிரான்சாக்ஷன். பட் வெறும் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது ஒரு கம்பெனியை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் ப்ரைஸ் லெவல் சேஞ்சஸ் ஆர் நாட் கன்சிடர்ட். ஸோ சடனாக ப்ரைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற போதும் நம்ம அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருந்து நம்ம காட்டிருக்க மாட்டோம். ஸோ இவ்வளோ தான் நாங்கள் சேல் பண்ணியிருக்கோம் சொல்லி அதுதான் காட்டுவோம். ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, ப்ரைஸை எப்படி டிஸ்கவுண்ட் பண்ணோம், எதனால் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணோம் அப்படின்றது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவோம். Next, we'll move on to the last one. Financial data recorded as historical in nature. That is only past record recorded. So, நாம் இப்போ நடந்துட்டு வர டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாலும் நாம் 1 year கழித்து நமக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஆல்ரெடி நடந்தது தான் நம்ம காட்டுவோம். ஸோ ஜென்ரலி நாம் பார்த்துருப்போம், ஒரு கடைக்கு போனால் நம்ம ஒரு பில் வாங்கிட்டு வருவோம். ஸோ அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு வருவோம், அவங்க எப்போ ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ they'll record it end of the day. ஸோ end of the day ரெக்கார்ட் பண்ணும்போது இட் கோஸ் டு த பாஸ்ட் ரெக்கார்ட். அப்போ அது வந்து பாஸ்ட் ரெக்கார்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஹிஸ்டாரிக்கல் இன் நேச்சர் பிகாஸ் இட் இஸ் பாஸ்ட், அதாவது பாஸ்ட் டேட்டா நடந்து முடிஞ்சதை தான் அவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க. நடந்து முடிஞ்சது தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் புக் கீப்பிங் வெர்சஸ் அக்கௌண்டிங். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் புக் கீப்பிங் வெர்சஸ் அக்கௌண்டிங். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு, இது ரொம்ப முக்கியமான குவேஷன். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டிங்ன்ற குவேஷன் கம்பல்சரி வரும். அண்ட் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த 5 டாபிக்ஸும் தான். ஸோ இந்த 5 பேசிஸ் வச்சு தான் நம்ம வந்து எப்படி டிஸ்டிங்ஷன் டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோப், ஸ்டேஜ், நேச்சர் ஆஃப் ஜாப், நாலேஜ் ரெக்வயர்ட், ஸ்கில் ரெக்வயர்ட். ஸோ புக் கீப்பிங்க்கும் அக்கௌண்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்சியேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா புக் கீப்பிங் இட் இஸ் கன்சர்ன் வித் ரெக்கார்டிங் அண்ட் கிளாசிஃபைங் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ். Accounting it is concerned with recording, classifying, summarizing, analyzing, interpreting the financial data. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஸ்கோப்னா புக் கீப்பிங் பண்ணுறதுனால என்ன யூஸ்ஃபுல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்தந்த ஹெட்ஸுக்கு கீழே நாம் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அக்கௌண்டிங்கில் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், என்ன ஸ்கோப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்சர்ன்டு வித், அதாவது அக்கௌண்டிங் ஆல்சோ அதுலேயே வந்து புக் கீப்பிங் வரும். ஸோ அக்கௌண்டிங்கோட டிரான்சாக்ஷன்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம், சம்மரைஸ் பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம், அனலைஸ் பண்ணுவோம், இன்டர்ப்ரெட் பண்ணுவோம், ஃபினான்ஷியல் டேட்டா இன்டர்ப்ரெட் பண்ணுவோம். ஸோ எதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு யூஸ் பண்ணிப்போம். அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸும் நம்ம இது மூலயமா எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் புக் கீப்பிங்க்கும் அக்கௌண்டிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா bookkeeping is a primary stage in accounting. It is a base for accounting. Apart from primary stage, it includes a secondary stage of analysis
அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். எஸ், புக் கீப்பிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். புக் கீப்பிங் வந்து ஒரு ப்ரைமரி ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் பண்ணால் தான் அக்கௌண்டிங்கே நடக்கும். நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் அ பிஸ்னஸ் பண்ணால் தான் புக் கீப்பிங் தான் வந்து ஒரு ப்ரைமரி ஸ்டேஜ். அதுவும் வந்து ஒரு அக்கௌண்டிங்கில் ஒரு பேஸாக தான் இருக்குது. பட் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஸ்டேஜோட கலந்து அதுக்கப்புறம் நிறைய செகண்டரி ஸ்டேஜஸும் இருக்குது. செகண்டரி ஸ்டேஜ் என்னென்னா அனலைசேஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். எஸ், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஜாப். புக் கீப்பிங்க்கு என்னென்ன நேச்சர் ஆஃப் ஜாப் இருக்குது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரொட்டீன் அண்ட் கிளரிக்கல் இன் நேச்சர். ஸோ ரொட்டீன் ஒர்க் அண்ட் கிளரிக்கல் ஒர்க். ஸோ டெய்லி டே டு டே லைஃப்பில் நம்ம அந்த ஒர்க்கை வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட் இஸ் அனாலிட்டிக்கல் இன் நேச்சர். இது அனாலிட்டிக்கல் இன் நேச்சர்னால் வந்து நமக்கு வந்து ஒரு இந்த புக் கீப்பிங் ஒர்க் நடந்தால் தான் இந்த ஒர்க் நடக்கும். ஸோ அப்போ புக் கீப்பிங்கில் ரெக்கார்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் நடந்தால் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் அ பிஸ்னஸ் எடுக்கும்போது அனலைசிஸ் பார்ட்டு நம்ம போவோம். ஸோ இட் இஸ் அனலிட்டிக்கல் இன் நேச்சர். நாலேஜ் ரெக்வயர்டு. ஸோ என்னென்ன நாலேஜ் ரெக்வயர்டு, என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் கீப்பிங்க்கு வந்து இட் ரெக்வயர்ஸ் பேசிக் நாலேஜ் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜேர்னலைசிங் அண்ட் போஸ்டிங். ஸோ புக் கீப்பிங்க்கு வந்து ஜென்ரலாக வந்து என்ன நாலேஜ் வேணும் அப்படின்னா ஜேர்னலைசிங் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜேர்னலைசிங், அதாவது அது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும். பட் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா இட் ரெக்வயர்ஸ் தரவ் நாலேஜ் ஆஃப் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். ஸோ அக்கௌண்டிங்க்கு மட்டும் ஃபுல் தரவ் நாலேஜ் இருக்கணும். என்னென்னலாம் நாம் பண்ண போகிறோம், என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ண போகிறோம், என்ன ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அக்கௌண்டிங் நாலேஜ் வேணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கில் ரெக்வயர்டு. என்ன ஸ்கில் ரெக்வயர்டுன்னு பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் ஸ்கில் இஸ் நாட் ரெக்வயர்டு ஃபார் புக் கீப்பிங். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம வந்து அந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே அது கீழே எழுதிக்குவோம். ஸோ ஓவராலாக வந்து வி ஆர் நாட் கோயிங் டு யூஸ் அவர் மைண்ட். ஸோ நம்ம வந்து பிரெயினை போட்டு யூஸ் பண்ண மாட்டோம். அனாலிட்டிக்கல் நேச்சர் கிடையாது. ஆனால் அக்கௌண்டிங் பார்த்தீங்கன்னா இட் ரெக்வயர்ஸ் அனாலிட்டிக்கல் ஸ்கில். ஏன்னா வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது, இது வந்ததுன்னா என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிறது அனாலிட்டிக்கல் ஸ்கில் வந்து நமக்கு தேவை. ஸோ அக்கௌண்டிங் பண்ணணுன்னா நமக்கு அக்கௌண்டிங் ஸ்கில் நமக்கு தேவை. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்டிங். ஸோ இது வந்து ப்ளீஸ் மறக்காமல் எல்லோரும் படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ரிலேஷன்ஷிப் அமாங் புக் கீப்பிங், அக்கௌண்டிங் அண்ட் அக்கௌண்டன்சி. ஸோ புக் கீப்பிங், அக்கௌண்டிங் அண்ட் அக்கௌண்டன்சி இது எல்லாத்துக்கும் மூணுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்றது நம்ம பார்ப்போம். எஸ், புக் கீப்பிங் இஸ் அ பார்ட் ஆஃப் அக்கௌண்டிங். இட் இஸ் அ primary stage of accounting. It is a process of recording the transaction in the books of accounts. Accounting is apart from accountancy. Accounting is a process of recording, classifying, recording, analyzing and interpreting of financial data. Accounting is a systematic knowledge of accounting process and contains the standards, principles, policies and procedures to be followed in accounting. So bookkeeping அப்படிங்கிறது அக்கௌண்டிங்கில் ஒரு பார்ட்டு. ஸோ இது வந்து ஒரு ப்ரைமரி ஸ்டேஜ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்டிங்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அக்கௌண்டன்சி. அக்கௌண்டன்சியில் என்ன பண்ணுவோம், ரெக்கார்டிங், கிளாஸிஃபையிங், சம்மரைசிங் த்ரூ ஃபினான்ஷியல் டேட்டா எடுத்து நம்ம அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணி எல்லாமே பண்ணுவோம். பட் அக்கௌண்டன்சினா என்னென்னா இட் இஸ் அ ஹோல் திங் ஆஃப் அ கம்பெனி. ஸோ ஒரு கம்பெனியில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், என்ன பிரின்சிபல் இருக்கும், இந்த மாதிரி நம்ம எப்படி அக்கௌண்டிங் பண்ணணும்னா நம்ம என்ன வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், என்னென்ன ரூல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதா வந்து அக்கௌண்டன்சி. ஸோ இந்த டயக்ராம் வச்சு பார்க்கும்போது நம்ம அக்கௌண்டன்சிங் இஸ் அ ஃபுல் திங். ஸோ அதுதான் வந்து ஃபுல் பாக்ஸு. ஸோ அந்த அக்கௌண்டன்சிக்குள்ளே வி ஹேவ் அக்கௌண்டிங், அதுக்குள்ளே இருக்க வி ஹேவ் புக் கீப்பிங். ஸோ அக்கௌண்டன்சி எப்படி சொல்லணும்னா புக் கீப்பிங் இஸ் அ பார்ட் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்டிங் இஸ் அ பார்ட் ஆஃப் அக்கௌண்டன்சி. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒன்று தான், எல்லாமே ஒன்று. ஸோ இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப் அமாங் புக் கீப்பிங், அக்கௌண்டிங் அண்ட் அக்கௌண்டன்சி. So today we are going to see the accounting principles. So in the topic that we பார்க்க போறோம், accounting principles are the basic norms and assumptions developed and established as the basis for accounting system. These principles are adopted by accountants universally. These accounting principles provide a uniformity and consistency in accounting methods and process. Such accounting principles are known as generally accepted accounting principle.
GAAP. ஸோ அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ்னால் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதுதான். ஸோ அக்கௌண்டிங்கில் என்னென்ன ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், எதை பேஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட்ஸ் பண்ணணும், அதுதான் வந்து அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். இதை வந்து அசம்ஷன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அக்கௌண்டிங் இஸ் பேசிக்கலி நம்ம எடுத்து நம்ம கண்டுபிடிச்சது தான். ஸோ நம்ம அசம்ஷன்ஸ் வழியாக தான் எல்லாமே ஆரம்பித்தது. ஸோ அதை நம்ம அசம்ஷன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது அக்கௌண்டிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே அக்கௌண்டன்ஸ் பார்த்திங்கன்னா யூனிவர்சல் லெவலில் ஃபாலோ பண்ணுவாங்க. யூனிவர்சலினா வேர்ல்டு மொத்தமும் வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ அதனால் வந்து இந்த பிரின்சிபல்ஸை வந்து தே ப்ரொவைட் யூனிஃபார்மிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ எல்லாமே ஒரே மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்தியா மேபி டாலர்ஸ் மாறலாம், கரன்சிஸ் மாறலாம், பட் எல்லாமே வந்து அக்கௌண்டன்சி, இதுதான் அக்கௌண்டன்சி, இதுதான் இந்த ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் அதனாலே நம்ம அக்கௌண்டன்சி பிரின்சிபல்ஸை என்னன்னு சொல்லுவோம்னா ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல், GAAP. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் பிரின்சிபல் ப்ரொவைட் த பேசிக் ஃப்ரேம்வொர்க் within which the accounting records and the accounting reports are to be prepared. Accounting standards have been issued by national and international regulatory authorities to ensure the uniformity of accounting procedures and accounting results. These accounting standards and GAAPs provide the theoretical base of accounting. Accounting principles may be accounting concepts or accounting conventions. Accounting concepts are the basic assumptions, whereas the conventions are guidelines based upon the practice or usage. So அக்கௌண்டன்சியில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற அக்கௌண்டன்சி பிரின்சிபல்ஸ் பேசிக் ஃப்ரேம் ஒர்க் தான். ஸோ இதுதான் ஃபாலோ பண்ணணும். என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா இந்தந்த ரெக்கார்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், இந்தந்த ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும், அதுலேருந்து நம்ம இந்தந்த ரெக்கார்ட்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் அத்தாரிட்டிஸில், நேஷ்னல்னால் அந்தந்த கண்ட்ரியோட ரூல்ஸ் இருக்கும், அண்ட் இன்டர்நேஷ்னலி ரெகுலேட்டரி ஒர்க்னா இன்டர்நேஷ்னல் வைஸ். ஸோ அப்போ தான் ஒரு யூனிஃபார்மிட்டி வந்து கடைப்பிடிப்பாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து ஒரு இதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது தியோரிட்டிக்கல் பேசிஸில் தான் இருக்கும். ஸோ எதுவுமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சம்மெல்லாம் போட்டு இதை மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இட் இஸ் ஆல் அபவுட் தியோரிட்டிக்கல் பேஸ். அண்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை வந்து ரெண்டாக பிரிக்கலாம், கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ். கான்செப்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸ்னால் அசம்ஷன்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஃபில்அப் பண்ணலாம். அண்ட் கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ். ஸோ கைட்லைன்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்குது, ஓகே நம்ம யூஸ் பண்ணுறதுனால இப்படிலாம் யூஸ் பண்ணால் நம்ம வந்து பெஸ்ட்டாக இருக்குது, இதெல்லாம் வந்து யூசேஜ் இருக்குது, ஸோ இது நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் இருக்கும். ஸோ அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் ஆர் த பேசிக் அசம்ப்ஷன்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ் அப்பான் விச் அக்கௌண்டிங் ஆஸ் ரிஸ்க். So which is generally accepted accounting concepts provide unified structure to the accounting process and accounting reports. ஸோ அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ்னால் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ்னால் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இட்ஸ் இஸ் அ பேசிக் அசம்ப்ஷன் அண்ட் கண்டிஷன். ஸோ இதில் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் யூனிஃபார்மிட்டி இருக்கும். அண்ட் இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட்ன்ற வேர்டு பார்த்திங்கன்னா இட்ஸ் அ நோஷன். ஸோ என்னென்னு குறிப்பிடுது அப்படின்னா எல்லாமே வந்து இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அண்ட் ஜென்ரலி யூனிவர்சலி இதை அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். அண்ட் அக்கௌண்டிங் கான்செப்ட் வந்து அக்கௌண்டிங் ப்ராசஸ் அண்டு அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ரிப்போர்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ த வேர்ட் கன்வென்ஷன் ரெஃபர்ஸ் டு த ட்ரெடிஷன் ஆர் யூசேஜ். The accounting conventions or usage or practices which are followed as a guide to preparation of accounting statement. The utility of these accounting have been recognized by the regulatory authorities of accountancy in making financial statements more realistic, more reliable and useful to all concerned parties. So convention அப்படின்னா நம்ம பழைய காலத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டு வந்த அந்த யூசேஜ்னால் நம்ம எதெல்லாம் மாற்றினா எப்படியெல்லாம் இருக்கும், எதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக் யூசேஜுக்கு சொல்லக்கூடியது தான் வந்து கன்வென்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி யூசேஜை வந்து நம்ம சரி பண்ணி மாற்றி கைட்லைன்ஸாக நம்ம யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த கைட்லைன்ஸ் என்னென்னா அக்கௌண்டன்சி
அக்கௌண்டிங் கன்வென்ஷனில் வந்து நாம் அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டி சொன்ன மாதிரி வில் பி மேக்கிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரியலிஸ்டிக்காக இருக்கும், ரீடபிள் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்குலாம். அண்ட் இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட் அக்கௌண்டிங் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் தான் வந்து ஒரு டாப்பிக்காக நாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சியில் என்னென்ன பிரின்சிபல்ஸ் என்னென்னு பார்த்தோம், அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கான்செப்ட் ஏதாவது ஒரு கான்டெக்ஸ்டில் தான் நம்ம அக்கௌண்டன்சி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி எந்த கான்செப்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ஒரு கான்செப்ட் கொடுக்குதா. ஸோ இந்த கான்செப்டில் தான் நான் அக்கௌண்டன்சி ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து நமக்கு வந்து கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக என்னன்றது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இப்போ கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் வந்து நிறைய பேர் வந்து ஷேர்ஸ் போடுவாங்க, நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். பட் மெயினாக கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் தான். ஸோ ஓனர்ஸ் தான் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான மெயின் ரீசன் அண்ட் ஹீ ப்ரொமோட்ஸ் த கம்பெனி. அப்போ அந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு ஓனர்ஸ் தான் பண்ணுறதுனால ஓனர்ஸ் வந்து கேபிட்டலும் போடலாம். ஸோ முதலீடாக கேபிட்டல் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், டிரான்சாக்ஷன் வந்து கம்பெனி கூட வந்து அது ரிலேட்டடாக இருக்கும். ஸோ பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது அவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. ஏதாவது பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸ் பர்சனல் யூஸ்க்காக ஏதாவது பிஸ்னஸ் கூட அவங்க டிரான்சாக்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஓனர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நாம் இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அண்ட் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரெக்கார்ட் பண்ணும்போது எப்படி நம்ம ஓனர்ஸோட இன்ஃபர்மேஷன் எதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலாம், இன்கேஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஓனர்ஸ் வந்து கம்பெனியில் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணால் ரெக்கார்ட் பண்ணலாம். வேறு சினாரியோ என்னென்னா, கம்பெனிலேருந்து கேஷை வந்து வித்ட்ரா பண்ணலாம், நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ கம்பெனிலேருந்து பர்சனல் யூஸ்க்காக ஒரு ஓனர் வந்து கேஷை வந்து வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ட்ராயிங்ஸ்னு அதுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் வித்ட்ராயிங் அண்ட் அமௌண்ட் ஃப்ரம் கம்பெனி ஃப்ரம் த பர்சனல் யூஸ் ஆஃப் த ஓனர் அப்படிங்கிற சினாரியோ வந்துச்சுனாலே அது வந்து நம்ம ட்ராயிங்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 2 சினாரியோவில் மட்டும்தான் நாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ கம்பெனிலேருந்து கேஷோட கூட்ஸோ எது எடுத்தாலும் நம்ம வந்து ஓனர் வந்து பர்சனல் யூஸ்க்காக எடுத்திருப்பாங்க, பர்சனல் யூஸ்க்காக மட்டும்தான் அதை எடுத்திருப்பாங்க. ஸோ ஓனர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் அதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஏன்னா கம்பெனிலேருந்து ஒரு மணி எடுத்திருக்கோம், சரியா? ஸோ அப்போ கம்பெனிலேருந்து மணி எடுத்தோன்னா கம்பெனி டிரான்சாக்ஷன். ஸோ எதுலேருந்துமே என்ன டிரான்சாக்ஷன் நடக்குதோ அது எல்லாமே வந்து நாம் ரெக்கார்ட் பண்ணணும். அது எல்லாமே கம்பெனி சம்மந்தப்பட்டிருந்துச்சுன்னா நாம் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்னென்னு பார்ப்போம். ஸோ திஸ் கான்செப்ட் implies that a business unit is separate and distinct from the owner or owners, that is the person who supply capital to it. Based on this concept, accounts are compared from the point of view of the business and not from the owner's point of view. Hence, the business is liable to owner for the capital contributed by him or her. According to this concept, only the business transactions are recorded in the books of accounts. Personal transactions of the owners are not recorded, but their transactions with the business, such as capital contributed to the business or cash withdrawn from the business for personal use, will be recorded in the books of accounts. It implies the business itself owns assets and owns liability. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் அதே பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா கம்பெனி வந்து டிஸ்டிங் பண்ணுறாங்க, ஓனர்ஸோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் ஓனர்ஸோட பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அண்ட் பார்த்தீங்கன்னா என்ன பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து
ஓனர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 கான்செப்ட்ஸ். இன்கேஸ் ஓனர்ஸ் வந்து கம்பெனி கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணால், பிஸ்னஸ்க்காக கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணால் அந்த டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட்டு கேஷ் வித்ட்ரால் பண்ணால், ஸோ கேஷ்னு சொல்லலாம், அசட்டுன்னு சொல்லலாம். ஸோ என்ன டைப் அவங்க எந்த விதமாக அவங்க வந்து பர்சனல் வியூஸ்க்காக எடுக்கிறாங்களோ அதை மட்டும் நாம் என்ன பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இட் இம்ப்ளாய்ஸ் என்ன இம்ப்ளை பண்ணுதுன்னா பிஸ்னஸ் இட் செல்ஃப் ஓன்ஸ் அசெட்ஸ் அண்ட் ஓஸ் லைபிலிட்டி. அப்போ ஓனர்ஸோடைய அசெட்ஸ் வந்து ஓன் பண்ணியிருக்கு அண்ட் லைபிலிட்டிஸ்மே வந்து ஓன் பண்ணியிருக்கு. அந்த ஓனர்ஸ் வந்து அவங்களுடைய இது தானே, அந்த சொத்து வந்து அவங்களுடைய இது தான். ஸோ whenever he invest he will try to get back. ஓகேவா, நம்ம போட்டதை நம்ம திரும்ப எடுக்கணும் பார்க்கும்போது நம்ம பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஓன்ஸ் த assets and owes the liability. That is என்னன்னா it is liable to pay to the owner. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த 2 டிரான்சாக்ஷன்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது என்னன்றதை ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். ஸோ மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்லி மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் அப்படிங்கிற ஒரு டேர்ம்ஸை நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அக்கௌண்டன்சினாலே அக்கௌண்டிங்கை வந்து மணி சம்மந்தப்பட்ட மணி இன்வால்வ் ஆன டிரான்சாக்ஷன்ஸை மட்டும்தான் நாம் ரெக்கார்ட் பண்ணுவோம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில். ஸோ அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் நம்ம இதில் சொல்லியிருக்கோம். ஸோ மணி மெஷர்மெண்ட் கான்செப்டில் வந்து இன்வால்வ் ஆன டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் நாம் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். This concept implies that only those transactions which can be expressed in terms of money are recorded in accounts, since money serves as a medium of exchange. Transaction expressed in terms of money recorded under ruling currency of country, measuring unit for accounting transactions which do not involve money will not be recorded in the books of accounts. For example, work conditions in the workplace, strike by the employees, efficiency of the management, etc. will not be recorded in the books of accounts as they cannot be expressed in terms of money. It helps in understanding the states of affairs of business as money serves as a common measures by means of which heterogeneous facts about the business are recorded. For example, if a business has 5 computers, 2 tables, 3 chairs, the assets cannot be added to give useful information unless they are expressed in monetary terms. 1 lakh for computers, 10,000 for tables and 1,500 for chairs. So இந்த கான்செப்ட் என்ன சொல்ல வராங்கன்னா மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட்னா என்னன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ ஒன்லி த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் விச் இஸ் எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. எதெல்லாம் நம்ம மணி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோமோ அந்த டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில். ஸோ ஏன்னா வந்து மணி தான் வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக வந்து நமக்கு ஒரு மேஜர் ப்ளே பண்ணுது. ஸோ டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா ஒரு கூட்ஸ் வெளியில் போகுது அப்படின்னா ஒரு மணிஸ் உள்ளே வரும். ஸோ ஒரு கூட்ஸ் உள்ளே வருதுன்னா மணி வெளியில் போகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும்போது மணி சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது இல்லையா, ஸோ அதை தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அந்தந்த கண்ட்ரியில் என்னென்ன கரன்சி ரூல் ஆகுதோ அந்த கரன்சியை தான் நாம் போடுவோம். ஸோ யூஎஸ்ஏனா டாலர், இந்தியானா நம்ம ருபீஸ். ஸோ அந்த மாதிரி என்னென்ன கண்ட்ரீஸோ அந்த கண்ட்ரீஸோட கரன்சிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் விச் டு நாட் இன்வால்வ் மணி, ஸோ மணி சம்மந்தப்படாத ஒரு டிரான்சாக்ஷன்ஸை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஸோ அது என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா working condition in the workplace. ஸோ மாதிரி ஸ்ட்ரைக் ஆஃப் த எம்ப்ளாயீஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இட்ஸ் நாட் எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. ஸோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுனால கம்பெனியில் என்னென்ன யூஸ்ஃபுல்லாக சொல்ல முடியும், என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பண்ண முடியும், கம்பெனியோட அஃபேர்ஸ் என்னென்ன. ஃபார் எக்ஸாம்பிள் தே ஹவ் கிவன் சி கம்பெனி வந்து இப்போ நான் ஜென்ரலாக ஒருத்தவங்க கிட்ட வந்து கம்பெனி 5 டேபிள்ஸ் இருக்குது, 2 டேபிள்ஸ் இருக்குது, 5 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, 3 சேர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் தே ஓன்ட் டூ. அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் இதை பண்ண மாட்டாங்க. அவங்கக்கிட்ட நம்ம எப்படி சொல்லணும்னா கம்பெனியில் என்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 1 lakh ஒர்த் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது,
10,000 ஒர்த் டேபிள் இருக்குது, 1,500 ஒர்த் சேர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நாம் அவங்க வந்து அசட்ஸில் போய் அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ அசட்ஸில் எதெல்லாம் எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னாக்கா ஒன்லி மானிட்டரி டேர்ம்ஸ் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாம் அதை அசட்ஸில் எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் வந்து மெஷர்மெண்ட் கான்செப்ட், மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். ஸோ மணி எங்கெங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கோ அங்கே தான் வந்து எதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அதை மட்டும் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு அசம்ஷன் பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அசம்ஷன் என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இந்த கம்பெனி பிஸ்னஸ் நடத்த போகிறோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 1 இயர் கொண்டு போகலாம் அப்படிங்கிற திங்கிங்கோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லாங் லைஃப்க்கு பிஸ்னஸ் நல்லா போகணும் அப்படிங்கிற திங்கிங்கோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லாங் லைஃப்க்கும் நல்லா போகணும் அப்படின்னா ஸ்டாப் ஆகக்கூடாது இந்த கம்பெனி அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிலேட்டட்னா ஒரு கோயிங் கன்சர்ன்னா அதாவது மூவிங், ஸோ போயிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு ஸ்டாப்பேஜ் இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அசம்ஷனில் தான் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி படிக்கலாம். ஸோ இட் இஸ் அ பேசிக் அசம்ஷன் தட் பிஸ்னஸ் இஸ் கோயிங் கன்சர்ன் அண்ட் வில் கண்டினியூ இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஃபார் அ foreseeable future. Going concern concept influences accounting practices in relation to valuation of assets and liabilities, depreciation of fixed assets, treatment of outstanding and prepaid expenses, and accrued and unearned revenues. For example, assets are generally valued at historical cost. Any increase or decrease in the value of assets in short period is ignored. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, கோயிங் கன்சர்ன் கான்செப்டோட மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இட் கோஸ் ஆன், த கம்பெனி கோஸ் ஆன், ஸ்டாப்பே ஆகாது. அண்ட் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வந்து foreseeable ஃபியூச்சர்ஸ்னால் அதை போயிட்டே இருக்குது. அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், அசட்ஸோட வேல்யூ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸு இது வந்து கேல்குலேஷன்ஸ் எல்லாமே எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு லாங் ரன்க்கு அதை பண்ணுவாங்க. ஸோ 15 இயர்ஸ் ஆஃப் அது பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா இன்கேஸ் ஏதாச்சும் டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு ஷார்ட் பீரியடில் இருந்தானா எடுத்துக்க மாட்டாங்க. லாங் பீரியடில் அது ஆகுதுன்னா மட்டும்தான் அதை நம்ம எடுத்துப்போம். அண்ட் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்டில் தான் வந்து நம்ம அசட்ஸை ஜென்ரலாக வேல்யூ பண்ணுவோம். ஸோ அசட்ஸோட ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்னால் வாங்கும்போது என்ன விலை, விற்கும்போது என்ன விலை, அதை மட்டும்தான் நாம் பார்ப்போம். நடுவில் இருக்கிற டெப்ரிசியேஷன் தேய்மானத்தெல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் பார்ப்போம். ஸோ கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்லாம் வந்து இதை பேஸ் பண்ணி தான் கம்பெனி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் காஸ்ட் கான்செப்ட். ஸோ ஒரு காஸ்ட் கான்செப்ட் அண்ட் டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். Moving on to cost concept. An asset is recorded in the books on the basis of historical cost, that is the acquisition cost. Cost of acquisition will be based for all further accounting. It does not mean that this asset will always be shown at cost. It is recorded at cost at the time of its purchase, but it is systematically reduced in the book's value by charging depreciation. The cost concept has the following limitations. It is an inflammatory situation when prices commodities increase. Valuing the assets at historical cost may not represent the true position of the business. The results of the business units established at different dates are not comparable if assets are recorded in historical basis. Assets which do not have acquisition costs such as human resources are not recognized under this cost concept. ஸோ ஜென்ரலாக காஸ்ட்னால் என்னென்னா, இப்போ நம்ம ப்ராடக்டை வாங்கும்போது என்ன விலை இருந்துச்சு, ஸோ ஒரு அசெட் வாங்கும்போது என்ன விலை இருந்துச்சோ அதுதான் நமக்கு பேர் காஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி காஸ்ட் கான்செப்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன முக்கியமாக சொல்கிறாங்கன்னா, எல்லா அசெட்ஸுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது காஸ்ட், ஹிஸ்டாரிக்கல்னால் என்ன, பாஸ்ட். ஸோ பாஸ்ட்டை நம்ம வாங்கும்போது என்ன இருந்ததோ அதை தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி அதுக்கு பேர் என்னென்னா அக்வசிஷன் காஸ்ட். ஸோ அக்வசிஷனை வந்து ஓன் பண்ணும்போது என்ன வேல்யூ இருந்ததோ அதை நாம் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் வில் பி த பேஸ் ஃபார் ஃபர்தர் அக்கௌண்டிங். எல்லா அக்கௌண்டிங்க்குமே வந்து காஸ்ட் அக்வசிஷன் தான் வந்து பேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எப்போவுமே வந்து நம்ம காஸ்ட்டே வந்து காட்ட மாட்டோம். எப்போனா வந்து அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ், அட் த டைம் ஆஃப் சேல்ஸ். ஸோ சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா காஸ்ட் போயிட்டு, இப்போ நான் ஜென்ரலாக வந்து
ஒரு சோஃபா இருக்குது அப்படின்னா ஒரு ஃபர்னிச்சர் இருக்குது அப்படின்னா நான் வாங்கும்போது 10,000க்கு வாங்கினேன். நான் விற்கும்போது இன்கேஸ் அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நான் அதை 5,000 எக்ஸ்ட்ரா போட்டு 50,000க்கு விற்பேன். இல்லை அது எனக்கு அந்த அசெட் வந்து ரொம்ப டெப்ரிஷியேட் ஆகிருக்கு அப்படிங்கும்போது நான் வந்து அதை 2,000 ரெடியூஸ் பண்ணிவிட்டு விற்கிறேன். அப்போ நம்ம வந்து அதை லாஸ்ன்னு எடுத்துக்கலாம். 2,000 வந்து நமக்கு லாஸ். ஸோ அப்போ என்ன ஆகும்னா டெப்ரிசியேஷனை நம்ம மைனஸ் பண்ணி போடுவோம். ஸோ இதை ப்ராஃபிட்டில் விற்றாலும் ஓகே, லாஸில் விற்றாலும் ஓகே. ஏன்னா எனக்கு டெப்ரிசியேஷன் நம்ம அதுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். டெப்ரிசியேஷனாக அதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணோம், அதுக்கு நம்ம எவ்வளோ ரிப்பேர்ஸ் எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் ரெடியூஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து விற்பேன். அப்போ வந்து என்னென்னா காஸ்ட் வந்து இவ்வளோதான், அது வந்து யாருக்கும் தெரிய வராது. நம்ம விற்றது வந்து இவ்வளோ, ஸோ வந்து 50,000க்கு விற்றேன், அப்போ அந்த அமௌண்ட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ அதை சொல்கிறாங்க. அண்ட் இந்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ஃபியூ லிமிட்டேஷன்ஸ். என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ இன்கேஸ் வந்து ப்ராடக்ட் வந்து அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ், அசெட்ஸோட வேல்யூ பண்ணும்போது இன்கேஸ் கமோடிட்டிஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அசெட்க்கு வந்து நம்ம இன்க்ரீஸ் ரேட்டில் தான் நாம் வந்து அதை வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் நம்ம ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி இருக்கோம். அதனால் அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ்லையுமே வந்து டிஃப்ரெண்ட் டேட்ஸில் வந்து வாங்கியிருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ்மே வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கம்பேர் பண்ண முடியாது. நம்ம ஆல்ரெடி வந்து ஜென்ரலாக வந்து ஒரு அசெட் வந்து 2000ல் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து 2020ல் வரும்போது அது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் டேட்டா வந்து நம்ம நடுவில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. அது ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் டு நாட் ஹேவ் அக்விசிஷன் காஸ்ட் இல்லாமல் இருக்கும்போது நாம் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா வி கேனாட் ரெகக்னைஸ் தட் ஒன். ஸோ இதுதான் வந்து காஸ்ட் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் வந்து டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். இந்த டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் தான் வந்து அனதர் மீனிங் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டமும் டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்டும் ஒன்று தான். இது வந்து பேசிக்காக வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ரொம்ப டூ மச் டைம் இதில் வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ அகெயின் வி ஹாவ் டு ரீட் அவுட் திஸ் இன் த நெக்ஸ்ட் சாப்டர். ஸோ அதனால் சும்மா பேசிக் கொடுத்துறேன். ஸோ டியூவல் ஆஸ்பெக்ட்னா என்ன அப்படின்னா எல்லா என்ட்ரிஸுமே வந்து கரஸ்பாண்டிங் அனதர் என்ட்ரியுமே இருக்கும். ஸோ டபுள் என்ட்ரிஸ் எப்பயுமே இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். According to this concept, every transactions or event has two aspects, that is dual effect. For example, when Arun starts a business with cash on 5 lakh, on the other hand the business gets 5 lakh, and the other hand the business arises liability, that is the business to pay Arun a sum of 5 lakh. This concept which recognizes the fact that for every debt there is a corresponding equal credit. This is the basic of entire system of double entry bookkeeping. From this concept arises a basic accounting equation, that is capital plus liabilities is equal to assets. ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் எப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட்னா எவ்ரி டெபிட் டிரான்சாக்ஷன் இருக்கிறதுக்கு ஈக்குவல் கிரெடிட் டிரான்சாக்ஷன் இருக்கும். அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்கன்னா, அவரும் வந்து ஒரு கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து 5 lakh இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா கேஷ் 5 lakh கொடுக்குறாங்கன்னா அது எப்படி ரெண்டு என்ட்ரியாக சொல்லணும்னா அருண் இஸ் கிவிங். ஸோ அருண்ன்றவர் வந்து வி ஹாவ் பிஸ்னஸ் ஹியர். ஸோ அருண் வந்து 5 lakhs கொடுத்துருக்காங்கன்னா பிஸ்னஸ்க்கு, அப்போ பிஸ்னஸ்க்கு 5 lakh வந்திருக்கும். ஸோ அருண் கிவ்ஸ் பிஸ்னஸ் 5 lakh, பிஸ்னஸ் கெட்ஸ் 5 lakh. ஸோ அருண் கொடுக்கும்போது பிஸ்னஸ் கெட்ஸ் 5 lakh. அருண் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் இருக்கும், பிஸ்னஸ்க்கு வந்த அமௌண்ட்டும் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா பிஸ்னஸ் ஹேஸ் டு பே 5 lakh அகெயின். ஸோ அது வந்து லயபிலிட்டி. ஸோ அப்போ என்ன ஆகும் அந்த இடத்துல என்ன, அங்கே தான் வந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் வருது. ஸோ கேபிட்டலும் வரும், முதலீடு, லயபிலிட்டி. ஸோ கேபிட்டலும் கடனும் சேர்ந்தது தான் வந்து அசெட்ஸ். ஸோ இதை நம்ம மாற்றி கூட சொல்லலாம். மாற்றி சொல்லும்போது அசெட்ஸ் ப்ளஸ் லயபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல். இது மாதிரி நம்ம இது எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அப்போ சொல்லும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 5 lakhs ப்ளஸ் 5 lakhs நம்ம வந்து 10 lakhsன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம மாற்றி கூட நம்ம சொல்லிக்கலாம். பட் என்னன்னா நமக்கு எவ்ரி கம்பெனி இட் கெட்ஸ் 2 types ஆஃப்
என்ட்ரிஸ் தட் இஸ் டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா டியூவல் ஆஸ்பெக்ட் என்ட்ரிஸ் இருக்கும். எவ்ரி டெபிட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஸ் கரஸ்பாண்டிங் ஈக்குவல் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இதுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக சொல்லணும்னா 1 minute. இதுக்கு பர்ஃபெக்டாக சொல்லணும்னா when business gets something business has to pay again. ஸோ அந்த மாதிரி தான் business receives something the business has to pay again. ஒன்ஸ் ரிசீவ் ஆச்சுன்னா அதை நாம் பே பண்ணி தான் ஆகணும். அந்த சுச்சுவேஷனில் ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட்டாக மாறும். ஒன்ஸ் டெபிட் டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணோன்னா அதுக்கான கிரெடிட் டிரான்சாக்ஷனையும் நாம் ரெக்கார்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கேபிட்டல் உள்ளே வந்திருக்கும், லயபிலிட்டியாக வெளியில் போயிருக்கும். ஸோ அதுதான். ஸோ அண்ட் கேபிட்டல் இஸ் ஆல்சோ அனதர் டேர்ம் ஆஃப் லயபிலிட்டி. ஸோ இது எல்லாமே அகெயின் நம்ம படிப்போம். வென்எவர் அந்த டேர்ம்ஸ் வரும்போது நாம் வந்து படிப்போம். இன் 3rd chapter வில் see that. We'll start with periodicity concept. இப்போ பார்ப்போம். ஸோ periodicity concept போகிறதுக்கு முன்னாடி periodicity concept talks about என்ன அதில் சொல்ல வராங்க அப்படின்னா எந்தெந்த எவ்வளோ டைமுக்கு நம்ம கம்பெனி the period we have certain period periodicity கான்செப்டில் கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைம். ஸோ எந்த டைமில் வந்து கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து அக்கௌண்டிங் பீரியட் அக்கௌண்டிங் இயர் நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். ஸோ அக்கௌண்டிங் இயர்னா மேபி இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜான் அண்ட் இட் எண்ட்ஸ் இன் டிசம்பர். அந்த 12 months கேப் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இட் மேபி ஸ்டார்ட்ஸ் வித் ஜூன் அண்ட் எண்ட்ஸ் வித் மே. ஸோ அந்த மாதிரி அது எப்போ வேணாலும் இருக்கலாம். அண்ட் ஈவன் இட் ஹாஸ் 6 month இருக்கும். அந்த மாதிரி டேர்ம்ஸுமே இருக்கும். ஸோ அந்த 1 year என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு எண்டிங் அப்போது ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸுமே இப்போ வந்து போட்டுருவாங்க. ஸோ அக்கௌண்டிங் சைக்கிளில் பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளோ வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் அ கம்பெனி என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த இயர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இயர். ஸோ அந்த ஒரு இயரில் அதை தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் என்னென்னா அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஜென்ரலாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படி. ஸோ அந்த இயருடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயருக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸ்ட் இயரோட பேலன்ஸஸோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து நெக்ஸ்ட் இயர். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயர் ஸ்டார்ட்ஸ் வித் லாஸ்ட் இயர் க்ளோசிங் பேலன்சஸ். ஸோ லாஸ்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் வந்து இந்த இயருக்கு, அதாவது நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங் பேலன்சஸாக வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. This concept deals with preparing accounts for a particular period. As the proprietors, investors, creditors, employees and the government are interested in knowing the performance of the business unit periodically, it becomes necessary to select a particular period, normally 1 year, for measuring performance. Hence, the financial statements are prepared after every accounting period and not at the end of its life. So this concept helps a business in the distribution of income to the owners and comparing the evaluating the performance of different periods. Yes. ஸோ இப்போ பீரியாடிசிட்டி கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது பர்டிகுலர் பீரியடுக்கு தான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ யார் இன்வெஸ்டர்ஸு, எம்ப்ளாயீஸ், மேனேஜ்மெண்ட், ஸோ அவங்களுக்குலாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ரொம்ப தேவைப்படும். ஸோ அவங்க வந்து இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தேவைப்படுறதுக்கு வி நீட் டு ப்ரிப்பேர் அக்கௌண்டன்சி இன்ஃபர்மேஷன்ஸ் பர் இயர். ஸோ 1 yearக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் இவாலுவேட் பண்ணிவிட்டு அட் த எண்ட் ஆஃப் த இயர், அந்த எண்ட் ஆஃப் த 1 year அக்கௌண்டிங் இயர் நம்ம அந்த பர்ஃபார்மன்ஸை இவாலுவேட் பண்ணிவிட்டு ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் அ பிஸ்னஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு எடுப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆனுவல் ரிப்போர்ட்ஸை வந்து ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு கம்பெனிக்குமே ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ 2019 to 20 ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், 2020 to 21, 18 to 19 அந்த மாதிரி ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தா அது எந்த பொசிஷனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டதுக்கப்புறம் என்ன மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் இன்கம் பண்ண முடியும்,
அண்ட் கிடைச்ச ரெவென்யூ கிடைச்ச ப்ராஃபிட் கரெக்டாக பிரித்து கொடுக்கணும். அண்ட் எண்ட் ஆஃப் தி இயர் வந்து எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் இயரில் தான் வந்து அது தெரியும். ஸோ இந்த அக்கௌண்டிங் இயர் பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ அக்கௌண்டிங் இயர் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜூன் டு மே இருக்கலாம், ஜான் டு டிசம்பர் இருக்கலாம், அண்ட் ஈவன் நான் 6 மந்த் கேப்பில் கூட பண்ணலாம். ஸோ ஜனவரியில் ஆரம்பித்து ஜூன் எண்டில் முடிச்சுட்டு ஜூலையில் ஆரம்பித்து அடுத்த அக்கௌண்டிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கூட நாம் 6 மந்த் கேப்பில் கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் பீரியாடிசிட்டி கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்சிங் கான்செப்ட். ஸோ லெட்ஸ் see about matching concept. According to this concept, the revenues during an accounting period are matched with the expenses incurred during the period to earn the revenue during the period. This concept is based on accrual concept and periodicity concept. Periodicity concept fixes the time frame for measuring the performance and determining the financial status. All expenses paid during the year are not considered, but only the expenses related to accounting period are considered. On the basis of this concept, adjustments are made for outstanding prepaid expenses and accrued and earned revenues. Also, due provisions are made for depreciation of the fixed assets, bad debts, etc. relating to the accounting period. Thus, it matches the revenues earned during the accounting period with the expenses incurred during that period to earn the revenues before sharing any profits or loss. ஸோ மேட்சிங் கான்செப்ட் எதை சொல்ல வருதுன்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு அக்கௌண்டிங் பீரியட் ஃபார் எக்ஸாம்பிள் 2018 to 19 என்னென்னலாம் நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து பண்ணியிருக்கோமோ, என்னென்ன இன்கம்ஸ் பண்ணியிருக்கோம், ரெவென்யூஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோமோ அதை வந்து we have to match with expenses. ஸோ என்னென்ன ஏர்ன் பண்ணோம், என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கோ அது எல்லாமே வந்து இந்த ரெவென்யூஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து we have to match it. ஸோ ஒரு இடத்துல நம்ம பே பண்ணோன்னா அது நம்ம திரும்ப வந்துடுச்சா, ஸோ இன்வெஸ்ட் பண்ணது எல்லாம் திரும்ப வந்துடுச்சா அப்படிங்கிறது பார்க்குறது தான் வந்து இது. ஸோ அண்ட் அக்ரூவல் கான்செப்ட் அண்ட் பீரியாடிசிட்டி கான்செப்டை மிக்ஸ் பண்ணி அந்த இயற்கான எக்ஸ்பென்சஸ் ரெவென்யூஸ் மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ போன இயற்கான இன்ஃபர்மேஷன்ஸையும் வரக்கூடிய இயற்கான இன்ஃபர்மேஷன்ஸையும் நாம் எடுத்துக்க மாட்டோம். ஸோ இன்கேஸ் ப்ரீவியஸ் இயர் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் தான் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ், ரிசர்வ், அவுட்ஸ்டாண்டிங்னா போன இயருக்கு பே பண்ணாமல் இருக்குது, ப்ரீபெய்ட்னா வர இயருக்கு பே பண்ண வேண்டியது. இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன்ஸில் மட்டும் நாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஆனால் ஜென்ரலாக வந்து நம்ம அன்ஏர்ன்டு ரெவென்யூஸ் இருந்துச்சுன்னா வந்து இதில் நாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். பட் ஜென்ரலாக வந்து இந்த கான்செப்ட் படி பீரியாடிசிட்டி கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இது வருது. அந்த அக்கௌண்டிங் இயரில் வரக்கூடிய எக்ஸ்பென்சஸையும் ரெவென்யூஸையும் மேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அக்கௌண்டிங் கான்செப்ட். ஸோ அக்கௌண்டிங்கில் வந்து இதை பேஸ் பண்ணி தான் நடக்கும். அண்ட் இதை வந்து இட் இஸ் மெயின்லி டேக்கிங் இந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணுறது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஈக்குவலாக ப்ராஃபிட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஈக்குவலாக அதுக்காக தான் இந்த கான்செப்ட் வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியலைசேஷன் கான்செப்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் இது. According to realization concept, any changes in the value of assets is to be recorded only when the business realizes it. When assets are recorded at historical value, any change in the value is to be accounted only when it realizes. So இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஜென்ரலாக நமக்கு இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு ஷாப்பில் வந்து கூட்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர் சேல் பண்ணோம். ஸோ அந்த ஃபர்னிச்சர் வந்து சேர்ஸை வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி வராங்க. இன்றைக்கி வந்துட்டு என்கிட்ட இஃப் தே ஆர் பேயிங் த அட்வான்ஸ் அமௌண்ட், என்கிட்ட அட்வான்ஸ் அமௌண்ட்டு பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதை நான் வந்து ரியலைஸ் பண்ணும். whenever the goods, the medium of exchange படி நான் ஒரு கூட்ஸை ஷேர் பண்ணும்போது அதுக்கான மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அதன் மணியும் நான் டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ரியலைசேஷன் கான்செப்ட்ஸ்னால் whenever it realizes, நான் எப்போ அதுக்கான அமௌண்ட் என் கைக்கு வந்துச்சுன்னா மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன். இன்னும் கூட்ஸ் என்கிட்ட வந்து போடும். ஸோ அட்வான்ஸ் அமௌண்ட்டாக என்கிட்ட கொடுத்துருக்காங்க, இது நான் வந்து ஸோ இதை சேல்ஸ் கீழே காட்ட மாட்டேன். இந்த அமௌண்ட் வந்து நான் அட்வான்ஸ் பெய்ட் அப்படின்ற அமௌண்ட்டில் தான் நான் வந்து இதை
கணக்கில் காட்டுவேன். ஸோ தட் இஸ் த ரியலைசேஷன் கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட். அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட் requires that all accounting transactions recorded should be based on the objective evidence. The objective includes documentary evidence like cash, receipts, invoices, etc. It ensures authenticity, accuracy and reliability transactions entered in the books of accounts. So transactions record பண்ணும்போது டிரான்சாக்ஷன் எதை பேஸ் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணுவோம்? ஸோ பில்ஸ் இருக்கும், மெமோ இருக்கும், ரிசிப்ட்ஸ் இருக்கும், இன்வாய்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் வந்து எவிடன்ஸ். ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எதை பேஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா அவங்க வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து காட்டுவாங்க. ஸோ தட் இஸ் த ஒரிஜினல் எவிடன்ஸ். அதை நம்ம எடுத்து காட்டலாம். அதுதான் வந்து ஒரிஜினல் எவிடன்ஸ். ஸோ அது இல்லாமல் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் இது பண்ணிட்டாங்க, ஓகே, நம்ம கிட்டேருந்து ஒருத்தவங்க வந்து கூட்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து நாம் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அதுக்கான அப்ஜெக்டிவ் எவிடன்ஸை பார்த்து தான் நாம் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் டோட்டலி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்யூரல் கான்செப்ட். According to the accrual concept, the effect of transactions are recognized on mercantile basis. That is, when they occur and not when cash is paid or received. Revenue is recognized when it is earned and expenses are recognized when they are incurred. All expenses and revenues related to expense accounting period are to be considered irrespective of the fact that whether the revenues are received in cash or not, whether the expenses are paid or cash or not. For example, credit sale is recognized as sale though the amount has not been received immediately. Rent for the month of March 2018 has not been paid if the accounting period is 1/4/2017 to 31/3/2018. It will be still recorded as an expense for the accounting year 2017-18 because it has become due. ஸோ அக்யூரல் கான்செப்ட், அக்யூரல்னா நடந்துச்சா இல்லையா, நடந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எடுத்துப்போம், இல்லை ரியலைசேஷன் கான்செப்ட் மாதிரி தான் இது. ஸோ வென் த டிரான்சாக்ஷன் ஹேப்பன், நான் கேஷை பே பண்ணனா இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இது. ஸோ ரெவென்யூ வந்து எப்போ ரெகக்னைஸ் பண்ணுவோன்னா அதை ஏர்ன் பண்ணியிருந்தால் மட்டும்தான். ஸோ நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டேன்னாலும் அதுக்கான மணி வந்துச்சுன்னா மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், ரெகக்னைஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். அது மாதிரி மணி வந்துச்சுன்னா மட்டும்தான் நாம் ரெகக்னைஸ் பண்ணி எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸையுமே வந்து இன்கர் ஆச்சுன்னா மட்டும்தான் அதையுமே எடுத்துப்போம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட் சேலை வந்து நம்ம சேலாக தான் எடுத்துப்போம், பட் அமௌண்ட் வந்து உள்ளே வந்திருந்தால் தான் நம்ம அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணுவோம். ரெண்ட் ஃபார் த மந்த், அதாவது ரெண்ட் ஃபார் த மந்த் அண்ட் இது எல்லாமே வந்து அந்த அக்கௌண்டிங் பீரியடில் நடந்திருந்ததுனா மட்டும்தான் நாம் எடுத்துப்போம். வரக்கூடிய அக்கௌண்டிங் பீரியடுக்கு நாம் வந்து அந்த டிரான்சாக்ஷன்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். எய்தர் வி கேன் பி நெக்ஸ்ட் இயருக்கு வந்து அதை சேல் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு இப்போவே வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸாக இருந்தால் மட்டும்தான் வந்து அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து அக்யூரல் கான்செப்ட் அண்ட் ரியலைசேஷன் கான்செப்ட். நெக்ஸ்ட் இஸ் கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி. எல்லா கான்செப்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா, இதில் வந்து இப்போ வந்து கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி, எல்லா கன்வென்ஷன்ஸும் போட போகிறோம். ஸோ கான்செப்ட்ஸ் முடித்தோம், கன்வென்ஷன்ஸ் தான் நெக்ஸ்ட்டு. ஸோ கன்வென்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன்ஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி. கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி எதை பற்றி பேசுதுன்னா, நம்ம இப்போ வந்து ஒரு டிரான்சாக்ஷன்ஸும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஒரு அக்கௌண்டிங் ப்ரொசீஜரில் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம், டில் த எண்ட் ஆஃப் கம்பெனி வந்து எண்ட் ஆகிற வரைக்கும் அந்த அக்கௌண்டிங் ப்ராசஸில் எப்படி நாம் ஃபாலோ பண்ணுறோமோ அதை தான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தோன்னா இட் இஸ் நாட் அ குட் திங் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா the consistency convention implies that accounting policies must be followed consistently from one accounting period to another. The result of the year differently comparable only when the same accounting policies are followed from year to year. For example, if a firm follows the straight line method of charging the depreciation since the purchase constructions, the method should be followed without any change. However, it does not mean the changes are not possible.
ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம கன்சிஸ்டண்ட்டாக என்ன ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், என்ன ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோமோ டில் த எண்ட் ஆஃப் த பீரியட் 1 to 1 year அந்த பீரியட் ஃபுல்லாகவே நம்ம அதே மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறதுக்கு வி ஹேவ் லாட் ஆஃப் மெத்தட்ஸ். ஸோ அதில் வந்து ஒரு டைப் ஆஃப் மெத்தட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே டில் எண்ட் ஆஃப் த பீரியட் வரைக்கும் நம்ம அந்த மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அவர் டஸ் நாட் மீன் எனி சேஞ்சஸ் ஆர் நாட் பாசிபிள். இன்கேஸ் எனி சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கூட நம்ம அதோட வேல்யூபிளாக சேஞ்சஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா convention of full disclosure. It implies that accounting must be prepared honestly and all materials information should be disclosed in the accounting statement. This இதை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோஷர் என்னென்னா, இப்போ நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அக்கௌண்டிங் சைக்கிள் ஃபாலோ பண்ணி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து பொசிஷன் ஆஃப் அ பிஸ்னஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும்னா, என்ன ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறோமோ அதோட டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும். டிஸ்க்ளோஸ் மீன்ஸ் நம்ம எல்லா ஆல் மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நாம் சப்மிட் பண்ணணும். ஸோ ஒன்று கூட நாம் வந்து மிஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து ஓனர்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் வந்து தே வில் பி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக அதை செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஸ்க்ளோஷர் ஷுட் பி ஃபுல் அண்ட் ஃபேர் statement. So it should be correct assessment about the financial position and performance of a business unit. ஸோ நிறைய இடத்துல வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, தீசிஸ் பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பையர்ஸ், கஸ்டமர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி டிஸ்க்ளோஷர்ஸ் வந்து டிஸ்க்ளோஸ் டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ அது கரெக்டாக எல்லாம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணுறதுக்காகவும் இந்த கன்வென்ஷன் ஃபுல் டிஸ்க்ளோஷர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. ஸோ இதுவும் வந்து கன்வென்ஷன் ஆஃப் டிஸ்க்ளோஷரும் வந்து லிட்டில் பிட் சேம். அக்கார்டிங் டு திஸ் கன்வென்ஷன் ஃபினான்ஷியல் statement should be disclosed all material item which might influence the decisions of the users of financial statement. Hence any item which is not significant and it is not relevant to users need not be disclosed in financial statement. So இதில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும், அதை மட்டும் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பிரின்சிபல் வந்து பேசிக்கலி ஒரு ஃபுல் டிஸ்க்ளோஷர் தான். அந்த ஃபுல் டிஸ்க்ளோஷருடைய எக்ஸப்ஷனல் பாயிண்ட்டாக தான் நம்ம இதை சொல்லுவோம். அண்ட் இன் அ டேர்ம் மெட்டீரியாலிட்டி என்ன சப்ஜெக்டிவ் நேச்சராகவும் இருக்கலாம். இன்கேஸ் ஒரு அசட்டை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுறோம், அசட்டோட வேல்யூ சப்மிட் பண்ணுறோம், அந்த அசட்டோடைய ஃபுல் மெட்டீரியாலிட்டியும் நம்ம சப்மிட் பண்ணணும், டிரான்சாக்ஷன் சைஸ் என்ன வேணால் இருக்கலாம். ஸோ அதை நாம் ஃபுல்லாக சப்மிட் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பர் டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும். லாஸ்ட் ஒன் இஸ் கன்வென்ஷன் ஆஃப் conservatism or prudence. ஸோ இது வந்து இது வந்து எக்ஸாம்பிள் வச்சு நம்ம படிச்சுக்கலாம். The closing stock fact is valued at 35,000 at cost price and 25,000 at realizable price. But while recording the books of value of 25,000 will be considered being the lower of two. According to the realization concept, any increase in the value is not to be accounted unless it has materialized. The conservatism convention plus puts a further restrictions on it, and unrealized gain is not to be anticipated, but provisions can be made against all possible losses. So இது என்ன சொல்ல வராங்க, கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம்னா, ஸோ கன்சர்வேட்டிசம்னா கன்சர்வ் பண்ணுறது. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நமக்கு வந்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து 35,000 rupees அட் காஸ்ட் இருந்திருக்கு. பட் அதை வந்து நம்ம ரியலைசபிள் ப்ரைஸ்னால் நம்ம அதை சேல் பண்ணும்போது 25,000 rupeesக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் கம்ஸ் டு த லாஸில் வர்றதுனால வாட் எவர் முன்னாடி ப்ராஃபிட்டாக இருந்தும் அது லாஸ் ஆனாலும் இந்த ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா 10,000 காட்ட மாட்டாங்க ஆஸ் பர் ரியலைசேஷன் கான்செப்ட். ஸோ ஒன்ஸ் இட் ஹாஸ் ரியலைஸ் ஆயிருக்கு, அதை நம்ம ட்ரூவாக வெளியில் ஆயிருக்கு அப்படின்னும் போது அதை காட்டும் போது
அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா இட் சேஸ் அபவுட் த கன்சர்வேட்டிசம். ஸோ என்ன தான் லாஸ் வந்தாலும் ப்ராஃபிட் வந்தாலும் அந்த கெயின் வந்து நம்ம வந்து ரியலைஸ்டு கெயினாக காட்டக்கூடாது. ஸோ இந்த 35,000 த்ரூ அவுட் வந்திருக்குன்னா அதுதான் வந்து த்ரூ அவுட் இருந்திருக்கும். ஸோ அது டெப்ரிசியேஷன் போர்டு மைனஸ் பண்ணும்போது மைனஸ் பண்ணி காட்டிருப்போம். ஸோ ரியலைசபிள் வேல்யூ வந்து 25,000. அப்போ 25,000 தான் நாம் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் த பேசிஸ் ஆஃப் கன்வென்ஷன். ஸோ த லாஸ்ட் டாபிக் இஸ் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் பார்த்தோம். சரியா? ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். சரியா? ஸோ இதோட முடிச்சிருவோம். இதோட முடியுது இந்த யூனிட்டு. ஸோ இந்த டாபிக் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம யூனிட் 3 பார்க்கலாம். ஸோ இதோட நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்னென்னா பேசிக்காக அக்கௌண்டன்சியில் நமக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா we need to follow few rules and procedures and regulations. அந்த ரெகுலேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும், அந்த ரூல்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, யாரெல்லாம் வந்து என்னென்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, யூனிவர்சலி அக்செப்ட் ஆகிருக்கா அந்த ரூல்ஸ் அப்படிங்கலாங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Accounting standards provides a framework and norms to be followed in accounting so that the financial statements of different enterprises become comparable. It is necessary to standardize the accounting principles to ensure the consistency, comparability, adequacy and reliability of financial reporting. In other words, of COLA, accounting standards are codes of conduct imposed by customs, law or professional bodies for the benefits of a financial accountants and accountants generally. Thus, accounting standards are written policy documents issued by the expert accounting body or by the government or other regulatory body covering the aspects recognizing the measurement, treatment, presentation and declaration of accounting transaction and events in the financial statement. So generally இந்த accounting standardsல என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம few let us take an example. So schools எடுத்துக்கலாம். If few rules and regulations இருக்கும் ஸ்கூல்ஸில். ஸோ கிளாஸ் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் அந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் பையிங் அண்ட் செல்லிங், ப்ரைஸிங் பாலிசிஸ், ஸோ இதுக்கெலாம் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. தென் அக்கௌண்டன்சியில் ஒரு கம்பெனியில் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் வந்து அக்கௌண்டிங் பண்ணுறாங்க, ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன், ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது என்னென்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி நம்ம தயாரிக்க முடியாது. அதனால் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்று கொண்டு வந்து அது ஜென்ரல் நார்ம்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் வந்து அக்கௌண்டன்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் இதை வந்து ஃபாலோ பண்ணுறதுனால போர்ட் ஆஃப் காண்டக்டில் நம்ம இருப்பாங்க. அண்ட் அதுக்குன்னு ஒரு கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்குன்னு வந்து ஒரு அக்கௌண்டிங் ரிப்போர்ட் இன்டர்நேஷ்னல் வைஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் IFRS, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி அந்தந்த ஒரு கண்ட்ரீஸ்க்கு ஒரு நேஷ்னலாகவும் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட போய் we can ரிப்போர்ட். ஸோ இதான் என் ப்ராப்ளம், இதுதான் இருக்குது, ஸோ எனக்கு வந்து ஜென்ரலான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் ஆக்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒன்று கொண்டு வந்து அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு நிறைய விஷயம், ஸோ எல்லாருக்கும் ஒரே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருந்ததுன்னா நிறைய விஷயம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொண்டு வந்தாங்க. தென் லீகலான ஸ்டேட்டஸ் போகும்போது ஒரு கம்பெனிஸ் போகும்போது அதனால் இது கொண்டு வந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நீட்ஸ், எதுக்காக அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் டு ப்ரொமோட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, எப்படி ஃபினான்ஷியல் பொசிஷன், எப்படி அக்கௌண்டன்சியில் வந்து 11th and 12th ஸ்டாண்டர்டில் படிப்போம், பிகாம் எம்காம் எல்லாத்துலேயுமே படித்து தெரிஞ்சுப்போம். அப்போ அந்த மாதிரி படித்து தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் நாம் எப்படி ஒரு கம்பெனியில் அப்ளை பண்ணுவோம், அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது பார்க்க தான். ஸோ அந்த மாதிரியான அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அதை பார்த்து அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம்.
டு ஹெல்ப் அக்கௌண்டன்ஸ் டு ஃபாலோ யூனிஃபார்ம் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வி ஹேவ் இந்தியாவில்னு எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும், சென்னையில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனி இருக்கும், தமிழ்நாடுக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரே யூனிஃபார்ம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தால் தான் அதுக்கான சொல்யூஷன்ஸை நம்ம கொடுக்க முடியும். ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் வெவ்வேறு மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் போய் தனியாக நம்ம சொல்யூஷன்ஸு எல்லாத்துக்கும் தனியாக ஆடிட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜென்ரலாக ஆடிட்டிங் படிச்சுட்டு வரவங்க எல்லாமே ஒரே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஆடிட்டர்ஸ் ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு ஃபெசிலிட்டேட் மீனிங்ஃபுல் கம்பேரிசன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் 2 or more entities. நெக்ஸ்ட் இப்போ 2-3 என்டிட்டி இருக்குது. இப்போ ஜென்ரலாக ஒரு கம்பெனி வந்து நல்லா இருக்குன்னு போது அந்த ஃபினான்ஷியல் பொசிஷன் பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம் எப்படி நல்லா இருக்கா இல்லையா. ஸோ அதே ரேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு சரவணா ஸ்டோர்ஸ் இருக்காங்க, போத்தீஸ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டோன்னா எது கம்பெனி வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னும் போது 2 பேருக்கும் ஒரே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரே மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை கம்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணது மட்டுக்காக தான் நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டு ரியலபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டக்குன்னு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோன்னா அது வந்து நம்ம இன்கேஸ் சேஞ்ச் பண்ணணும், ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, வி நீட் டு அடாப்ட் சம்திங், நம்ம ஏதாவது மாற்றணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே வந்து ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து டு மீட் த லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எஃபெக்டிவ்லி. ஸோ ஒரு கம்பெனி தப்பே பண்ணாமல் எஃபெக்டிவாக போகிறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காகவும் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆடிட் பண்ணும்போது வீக்லி ஆடிட்ஸ் மந்த்லி ஆடிட்ஸ்க்கெல்லாமே வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எல்லா கம்பெனியுமே ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தால் தான் இட் இஸ் டோட்டலி இம்பார்ட்டண்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இப்போ வந்து இது வந்து ரொம்ப முக்கியமானதுமா. ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இது தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் இந்தியா, இந்த டாபிக் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் IFRSன்னு சொல்லுவாங்க. International Financial Reporting Standards are issued by International Accounting Standard Board IASB. IFRS is a set of international accounting standards stating how particular types of transactions and other events should be reported in financial statements. IFRS are issued to develop accounting standards that would be acceptable worldwide and to improve financial reporting internationally. ஸோ இந்த IFRS வந்து மெயினாக எதுக்குன்னா இன்டர்நேஷ்னலி எல்லா கண்ட்ரீஸும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் IASB இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த IASB தான் வந்து IFRSஐ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. IFRSனால் என்னென்னா இட் இஸ் அ செட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அதில் வந்து பர்டிகுலர் டைப்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து என்னென்ன ஈவெண்ட்ஸ் லைக் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்த அந்த ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் எப்படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் முக்கியமாக டெவலப் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டெவலப்மெண்ட் வந்து எல்லாருக்கும் வந்து இட்ஸ் லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இதை ஃபாலோ பண்ணோம்னா எல்லாமே வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும், எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இதை இன்டர்நேஷ்னலாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இட்ஸ் பீயிங் நவ் ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ இதை பார்க்கலாம். In India, standards of accounting is issued by Institute of Chartered Accountants of India, ICAI. The Council of the Institute of Chartered Accountants of India constituted Accounting Standard Boards ASB on 21st April 1977, recognizing the need of accounting standards in India. ASB formulates accounting standards so that such standards may be established by the Council of Institute of India. ASB will consider the applicable law, custom, usage, business environment and international accounting standards while framing accounting standards in India. So இந்தியாவில் எப்படி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்
என்னென்னலாம் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் அக்கௌண்டிங் யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ சிஏஐ, ஐசிஏஐ இவங்க தான் வந்து இந்த இன்ஸ்டியூட் தான் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து த கவுன்சில் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு. ஸோ அவங்க வந்து ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்னு ஒரு போர்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஆன் 21st April 1997. இது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இட் இஸ் டு ரெகக்னைஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவுக்கு மட்டுமே இந்த கண்ட்ரிக்கு மட்டுமே ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஒரு போர்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு ஃபார்ம் பண்ணும்போது ஸோ என்னென்ன மாதிரியான அக்கௌண்டிங்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் இந்தியா தான் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ASB will consider the applicable law. ஸோ என்னென்ன லா இருக்குது, என்னென்ன ஃபாலோ பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், என்ன இருக்குது அந்த சோர்சஸ், எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அக்கௌண்டிங்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த ஏஎஸ்பி பண்ணுவாங்க. Due to globalization, the accounts prepared in India must be compatible with accounts prepared in other countries. This has resulted the existing AS being converged with the IFRS. This convergence has resulted in what is known as Indian AS. Indian AS are basically the international accounting standards which have been modified in accordance with Indian accounting practices, customs and traditions. Presently, all big companies have to follow Indian AS rules, but smaller business units are allowed to continue using AS. In future, it is expected that all the business entities in India will migrate to Indian accounting standard. So, எல்லா countries-மே வந்து சேம் அதாவது ஒரே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எல்லாமே வந்து கம்பேர் பண்ணுற மாதிரியான ஒரு டேர்மாக தான் இருக்கணும். ஸோ இந்தியன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் மற்ற கண்ட்ரிஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் வைக்கும்போது இட் ஷுட் பி அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ அது வந்து புரிஞ்சிக்கிற டேர்ம்ஸில் இருக்கணும். என்ன பண்ணாங்க அதுக்காக அப்படின்னா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா கன்வெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இருக்க அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸையுமே வந்து ஐஎஃப்ஆர்எஸ் மூலிமா கன்வெர்ஜ் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷன்ஸ் நமக்கு இருக்கிற அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸ் நம்ம கரன்சிஸ் வச்சு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறோமோ அதை வச்சு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி மாடிஃபை பண்ணிவிட்டு இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல். இது எல்லாருமே எடுத்து பார்த்தோன்னா புரிகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிக் கம்பெனிஸும் வந்து இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ரூல்ஸை தான் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பட் ஸ்மாலர் கம்பெனிஸ்னால் தே ஆர் அலோவிங் டு ஃபாலோ ஜென்ரல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ஜென்ரல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் ஃபாலோ பண்ணால் போதும். இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லலை. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ்பெக்டட் எல்லா கம்பெனிஸுமே இந்தியாஸில் இருக்க மைக்ரேட் ஆன கம்பெனிஸ் மீன்ஸ் ஸ்மால் அண்ட் லார்ஜ் கம்பெனிஸ் ரெண்டுமே வந்து they need to migrate to Indian accounting standards. ஸோ இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் ஏன் கொண்டு வராங்கன்னா, எல்லா கம்பெனியுமே வந்து லீகலாக இருக்காங்களா அண்ட் தே ஆர் ஃபாலோயிங் த ரூல்ஸ், இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்தியாவில் நம்ம கண்ட்ரீஸ்க்கு சேம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா, ஏதாவது மால் ப்ராக்டிசஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுக்காக இதை பார்த்து நம்ம செக் பண்ணிடலாம். வி நீட் டு ரிப்போர்ட் டு தெம். ஸோ அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணும்போது எந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ திஸ் யூனிட் இஸ் ஓவர்.